ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் தித்திப்பு பச்சடி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவோம்ல, இந்த மாங்காய் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு மாங்காய் முழுசாக இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். இதில் இந்த மாதிரி செதிலாக சீவி எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு மாங்காய் ஃபுல்லாக. இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு 15 கருவேப்பிலை இலை, ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நான் மாங்காய் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு எல்லாம் அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மாங்காய் அந்த சூட்லேயே வேகணும். இப்போ பாருங்கள், மூடி எடுத்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து மாங்காய் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கணுங்கிறது இல்லை, அப்படியே மூடி போட்டு ஒரு லோ ஹீட்டில் விட்டிங்கன்னா தானாக வெந்துடும். இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போயே மாங்காய் பாருங்கள் ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாங்காய் பச்சடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தித்திப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளேயும் நம்ம அதுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். அதில் நான் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுக்கிறேன். விட்டு இதை நான் அடுப்பில் வச்சு வெல்லம் கரையிற அளவு காய்ச்சினிங்கன்னா போதும். ஏன்னா இதில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும், அதை வடிகட்டுறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். காய்ச்சி தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், என்னோடய மாங்காய் நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ மாங்காய் குழஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெல்லம், அதை இதில் விட்டுக்கோங்க. 1/2 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி விட்டு நான் அடுப்பில் வச்சு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வெல்லத்தையும் மாங்காவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நான் சொன்ன அளவில் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். எந்த ஒரு விசேஷ நாள்லேயும் சரி, ஒரு விருந்து அப்படின்னாவே மாங்காய் பச்சடி கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ஏற்கனவே ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து கரெக்டான பதத்தில் வந்துட்டுருக்கு. இப்போ நான் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் நீங்கள் அதை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சடி. நீங்கள் தேங்காய் துருவல் இல்லாமல் கூட செய்யலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், உங்களோட அருமையான மாங்காய் பச்சடி ரெடி. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வெறுமனே சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, உங்கள் மாங்காய் பச்சடி ரெடி. பாருங்கள், இந்த பதத்தில் அது இருக்கணும். இந்த மாங்காய் பச்சடியோட டேஸ்ட்டு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வீட்டில் செஞ்சு கொடுங்க. வயசானவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் யார் வேணால் இதை சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நம்ம வெல்லம் தான் சேர்க்குறோம், சர்க்கரை கிடையாது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.